ச்சே, எப்ப பாரு பேப்பர்ல கொலை கற்பழிப்பு. இதே நான் டூட்டில இருந்து அப்படி நடக்குமா? அந்த ஏசி என்ன ஒரு நாள் சட்டைய மாட்ட விடுறாராப்பா? எல்லாம் உங்க மேல இருக்க பொறாமண்ணே. உங்களுக்கு இருக்க டேலண்ட்டுக்கு நீங்க மட்டும் ரியல் எஸ்டேட் ஆரம்பிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆளாகிறீங்கன்னு பார்க்கலாம். நேத்து தான்டா 10,000 ரூபாய்க்கு ஒரு அருமையான செல்போன் வாங்கினேன். செல்லு சூப்பரா குட்டி இருக்குண்ணே. என்னதுல அண்ணே, உங்களுக்கு இருக்கிற பவருக்கு நீங்க எங்கேயோ போயிருக்கணும்ண்ணே. இவன் எங்க கொண்டு போய் இழுத்து விட போறான்? வீதி இங்க இருக்கீங்க அண்ணே. பேசாம ரியல் எஸ்டேட் ஆரம்பிச்சிருங்கண்ணே. ஏன்டா எனக்கு சம்பந்தம் இல்லாத தொழில் பண்ண சொல்ற? எனக்கு எப்படி அதுல விவரம் தெரியும்? அண்ணே, கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க, நீங்க எங்கேயோ போறீங்க. ஜவுளி, நான் எங்கேயும் போல, இங்கதான் உட்கார்ந்திருக்கேன். அட போப்பா, அது என்ன பெரிய கம்பு சுத்துற வேலையா? ரொம்ப சின்ன விஷயம். ஹலோ பாக்கெட் பஷீரு, கோடம்பாக்கம், வடபழனி, தசரபுரம், கேகே நகர், எம்ஜிஆர் நகர் எல்லாம் சினிமாக்காரங்க முடிச்சிட்டாங்க ஐயா. வேணா சொல்லு, ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து வாலாஜாபாத் வரைக்கும் ஒரு 1500 ஏக்கர் இருக்கு. அதை சீப்பா முடிச்சு தர்றேன். ரியல் எஸ்டேட்ல இவன் வெளுத்துக்கிட்டானே. எது ஸ்ரீபெரும்புத்தூர்லயா? அதெல்லாம் நம்ம தாஸ் இருக்கிற வரைக்கும் விமான நிலையம் வரவே வராதியா. நான் சொன்ன நம்பியா. இத பாரியா, அண்ணா நகர்ல போன மாசம் 5 ஏக்கர் நிலம் 50 கோடி வாங்கி முடிச்சையா. கமிஷன் எவ்வளவு நினைக்கிற? 15 லட்சம் ஐயா, 15 லட்சம். ஏன் என்ன நம்ப மாட்டியா? போன 15 நாளைக்கு முன்னாடி தீநகர் போத்தீஸ் ஆப்போசிட்ல 5 கிரவுண்ட் இடம் அப்படியே 50 கோடி வாங்கி முடிச்சையா. கமிஷன் எவ்வளவு தெரியுமில? 60 லட்சம். எல்லா காசையும் வாங்கி கொண்டியே என் பேர்ல பேங்க்ல பத்திரமா போட்டு வச்சிருக்கேன். எதுக்கு? நான் சென்னையில செட்டில் ஆகும்யா. போயஸ் கார்லயும் கோபாலபுரத்துல இடம் பார்த்துருக்கேன். என்ன நம்பியா? நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கா இடம் வாங்கினீங்கன்னா நீ சென்னையில செட்டில் ஆகலாம், இல்ல அந்த மாதிரி செட்டில் ஆக முடியும். என்ன சொல்ற? ஹலோ, நான் தான் அனலடி எக்ஸி ஏட்டையா. 3 மாசத்துக்கு முன்னுக்க உங்களை லாக்கப்ல வச்சு மிதின்னு மிதிச்சு அத மனசுல வச்சுக்கிறாடிய. நீங்க இல்லாட்டா இவ்வளவு ஒரு ஆளா உங்க முன்னாடி வந்து நிக்க முடியுமா? பஷீர்ண்ணே, அன்னைக்கு தான் ஒரு ஏட்டையா, அன்னைக்கு வெறும் ஐயா தான். அவர் அவங்களோட பார்ட்னரா சேர்த்துக்காங்கண்ணே. இதுக்கெல்லாம் போயிட்டு ஒரு சின்ன விஷயம்னே, எங்களையும் இந்த ஜவுளியும் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் பொழைச்சுக்கிறோம்னே. என்ன ஐடியா? நீங்க போய் வார்த்தை சொல்லலாமா? இப்பவே இந்த பிசினஸ் சேர்த்தறேன். இப்ப போய் பேட்டரி போச்சு. உங்கள்ட்ட ஏதாவது செல்போன் புதுசா இருக்கு? புதுசா காலையிலேயே வாங்கினது. இப்ப சேர்த்தறேன். ஹலோ, எனக்கு உலகம் பூரா இடம் இருக்குங்க. சூரிய மண்டலத்துல ஒரு 1 ஏக்கர், சந்திர மண்டலத்துல ஒரு 1/2 ஏக்கர் கொடுத்தீங்கன்னா இங்க பார்ட்டி ரெடியா இருக்குங்க. ஆமா, இப்பவே ரெடியா இருக்கு. நீங்க பரப்பு வரீங்களா? நான் மேல பரப்பு வரவா? என்ன சொல்றீங்க? இப்பவே முடிச்சிருவோமா? மச்சாடே, மேல பயங்கர சத்தம் கேக்குதுடா. எவனை போட்டு உதைக்கிறான்னு தெரியல மச்சான். நம்ம சோம்பேறி சங்கர் வேற கூட இல்ல, இருந்தா அவனை விட்டுருக்கலாம். தப்பிச்சிட்டான். டேய், ஏதாவது பிரச்சனை வச்சுக்கோ, அப்படியே எஸ்கேப் ஆயிடுங்க. சரியா? சரிடா. ஓகே மச்சான். அடுத்தது யாரா? அடுத்தது யாராவது இருக்கீங்களாடா? வாங்கடா, வாங்க. அடுத்தது யாராவது இருக்கீங்களாடா? வாங்கடா, வாங்க. ஐயோ,
இங்க வா. இப்ப புடி. டேய். ஏய் தடியா. டேய் இங்கடா. வாடா. டேய் டா வாங்க. இந்த புடி. என்ன அப்படியே வர? வா. இந்த வாங்க. வா. இப்ப பாரு தலையில ஜம்ப். வா. அடிங்க. போட்டேன் பாரு. மவனே. என்னடா? என்ன பார்த்து நிக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி தோப்பு காணம் போட்டது இல்ல? அடிங்க. சி போடு. போடுற. 1 2 3 4 ச்சே. போட மாட்டீங்களா? அடிங்க. போடுங்கடா. என்ன பாக்குறீங்க? ஏய், இங்க என்ன சினிமாவை கட்டுறாங்க? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். போடுங்கடா. பாலாஜி என்னடா பொது இடத்துல ரவுடித்தனம் பண்ற? என்ன உன்னை என்ன பண்ற பாரு. உன்னை கொல்ல விட மாட்டேன். போதும். டேய், அன்னைக்கே உனக்கு கடைசி வாணி கொடுத்து வெளியே அனுப்புனேன். என்ன தைரியம் இருந்தா இன்னைக்கு பொது இடத்துல ரவுடி பசங்களோட சண்டை போடுவேன். ஓ, நீயும் ஒரு ரவுடி இல்ல, மறந்துட்டேன். சார், அவன் தான் சார் என்கிட்ட விசாரிக்க வந்தான். நான் ஒண்ணும் பண்ணல. என்ன அடிக்க வந்தா திருப்பி அடிச்சேன். அதனால தப்பு இருக்கு. உன்னை ஒரு அடிச்சா திருப்பி அடிப்பியா? அப்ப நாங்களாம் எதுக்குடா இருக்கோம்? இதுக்காகவா? எல்லா இடத்துலயும் முடிஞ்சு ஆளு சாகும்போது வருவீங்க. இதுல பப்ளிக் என்ன பிரயோஜனம் இருக்கு? என்ன அடிச்சா திருப்பி அடிப்பேன் சார். டேய், அது எவ்வளவு இருந்தாலும். டேய், அடிச்சா திருப்பி அடிப்பேடா. கமிஷனர் சாரி எதிர்த்து பேசுற நீ. டேய், என்னடா நடு ரோட்ல ரவுடித்தனம் பண்ற? என்ன உன்னை பண்ற பாரு. டேய் வாங்கடா. டேய் சும்மாறா. அங்க பாரு, ஏசி வெறி கொண்டு அடிச்சுட்டு இருக்காரு. அநேகமா இன்னும் கொஞ்ச நேரத்துல மகேஷ பஞ்சாமிர்தமாக்கி டப்பால போட்டு கொடுப்பாரு. உள்ளங்கையில வாங்கி நக்கிட்டு இப்படியே ஓடி போயிடலாம். ஸ்டேஷன்ல பஞ்சாமிரதா பழனி கோயில ஸ்டேஷனா வைப்பா. ஆமா வைப்பாங்க. யோ, நீ சத்தியமா வக்கீல் தானா? சர்டிபிகேட்லாம் வச்சிருக்கியா? இங்க பாரு, நீ ரொம்ப நீ கேவலப்படுத்த. கருப்பு சட்டை போட்டுருக்கேன், இதுன்னு தெரியல நான் வக்கீல்னு. கருப்பு சட்டை போட்டாலும் வக்கீலா? இவன் கூட தான் கருப்பு சட்டை போட்டிருக்கான். குடுகுடுப்புக்காரன் கூட தான் கருப்பு சட்டை போட்டிருக்கான். அவன்லாம் வக்கீலா? இங்க பாரு, அந்த காலத்துல பிட்டடிச்சு பாஸ் ஆனவன். 1 மணி நேரத்துக்கு என் ரேஞ்சுக்கு 10,000 ரூபாய் வாங்குவேன். நீ 10,000 ரூபாய் கேப்ப. எவன் கொடுப்பான்? டேய் வக்கீல மாத்திரா, வக்கீல மாத்து. அவசரப்படாதப்பா, எனக்கு 1000 ரூபாய் கொடுத்தா போதும். உனக்கு 1000 ரூபாய் கூட அதிகம் தான். சரி, கை செலவுக்காவது கூட. சரி பார்க்கலாம். விடேன்டா, எதுவா இருந்தாலும் நான் இருக்கல. நீங்க போய் கூட்டு வாங்க. போ. தம்பி, அந்த ஏசிய பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்க. யோ, நீ கிரிமினல் லாயரா இல்ல கிரிமினலா? நீ ஏன் போலீஸ பார்த்து பயப்படுற? பார், உனக்கு தான் பார் இது இல்ல, கவலைப்படாம போயா. பாரு ராத்திரி 7 மணிக்கு மேல இல்ல. அரமண்ட நான் குடிக்கிற பார சொல்ல. உனக்கு தான் பார் கவுன்சில் இருக்குல்ல, பயப்படாம போயா. என் தங்கம், நல்லவேளை ஞாபகப்படுத்தேன், மறந்துட்டேன். நான் வரேன். எல்லாத்தையும் நானே ஞாபகப்படுத்தி விடுறேன். அநேகமா இவன் நம்ம எல்லாரும் பெரிய கேஸ்ல மாட்டி விட்டுருவான்னு நினைக்கிறேன். சார், கோர்ட்ல ஆர்டர் வந்திருக்கேன். கோர்ட் ஆர்டரா? அடுத்த தடவை கோர்ட் ஆர்டர்ல எந்த ஆர்டர் வந்தாலும் உன்னை காப்பாத்தாது. மைண்ட் இட். அருணா, இந்த காதுல இருக்கிற வாக்மேன் ஸ்பீக்கரை எடுக்கறியா? எப்ப பார்த்தாலும் காதை மூடிக்கிட்டு வாக்மேன்ல மியூசிக் கேட்டுட்டே இருக்கியே, உனக்கு கொஞ்சம் போர் அடிக்கல? அண்ணி, இசைக்கு அளவே இல்ல அண்ணி. நான் பெரிய பாடகின்னு எல்லாரையும் சொல்ல வச்சு எந்த வீட்டு வாசல்ல அளவே இல்லாம எத்தனை பேர் என் கால் ஷீட்டுக்காக காத்துட்டு இருக்க போறாங்கன்னு பாருங்க. ஐயோ, அதுக்குள்ள எனக்கு 60 வயசு ஆயிடும்பா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம். அதெல்லாம் தென்னை மரத்துல மாங்காய் காய்க்கும் போது தான் நடக்கும். பரவாயில்லையா? ஏக்கா 2 தோசை. ஏய் உனக்கு? அக்கா பெருசா 2 இட்லி கொடுக்கா. டேய் இட்லி எல்லாம் சின்னதாண்டா இருக்கா. 2 பரோட்டா கொடுங்க. உங்களுக்கு வேணும் தெரியாதா? டேய், என்னடா இவன் சங்கர் வரவே மாட்டேங்கிறான். அதுக்கு என்ன பண்றது? அப்படியா?
அண்ணா வணக்கண்ணே. சேப்பு தம்பி வணக்கம். யோ உனக்கு சொல்லலையா துணி கடைக்காரண்ணே, உங்களுக்கு சொன்னேன். வணக்கம் வணக்கம். என்னங்க அடிக்கடி என்ன இன்சல்ட் பண்ற. டெய்லி இவன் ஏசி கிட்ட மாற்றான்னு தெரியுது. நான் டூட்டியில இருக்கும்போது ஒரு நாளைக்கு இவனுக்கு இருக்குடா. மாட்டும் போது பார்க்கலாம். லிப்ப வச்ச டப்பனு நானு. அண்ணே அடிக்கடி ட்ரிபிள் கொடுப்பானே பிட் பாயிண்ட் பசீரு. அவன் பொண்டாட்டினே இது. தெரியும்டா. இவளை கரெக்ட் பண்ணி அவனை அவமானப்படுத்தல என் பேரு அல்டா பார்முகம் இல்ல. 2 இட்லி விடுமா. நீங்க மாட்ட போறானுங்க பாரு. இந்த இட்லி இவளை பெருசா பூ மாதிரி இருக்கிறது அவர் இட்லி கிட்ட என்னம்மா காரணம்? நீங்கதான். இந்த சட்னி மசமசன்னு உன்ன மாதிரியே இருக்கிறதுக்கு காரணம் என்னம்மா? நீங்கதான். இந்த சாம்பாரு உடுப்பி ஹோட்டலுக்கு முன்னுக்க நிக்கவே முடியாது. அதுக்கு காரணம் நீங்கதாங்க. தெய்வமே, நான் சொல்றதுக்கெல்லாம் பரவாயில்ல, கேக்குறாங்க, புகழ்ந்து சீக்கிரமா புகழ்ந்து எடுத்து வை. பேசுறியே. அதுக்கு காரணம் நீங்கதான். இந்த அளவுக்கு நீ புகழ்ந்து பேசுறியே, என்னால தாங்க முடியலம்மா. யோ நீ ஏன் என்ன தாங்கணும்? பின்னாடி வராரு பாருங்க என் புருஷன், அவர்தான் என்ன தாங்கணும். என்ன அப்பப்ப கொஞ்சம் லூஸ் ஆயிடு வரப்பலாம். எந்த விஷயம்? எல்லா விஷயத்திலுமே சூப்பர். ஏன்டா ஆறுமுகம் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில ஏன் தலையில கை வச்சிட்டிய? இரு ஏசி ஐயாட்ட சொல்லி உன்னை ராக்கிங் கேஸ்ல உள்ள தள்ளுறேன். அட பாவியலா, யாரு ரேக்கிங் கேஸ பேசணும்னு ஒரு விவஸ்தையே இல்லாம போச்சு. ஒரு பிட் பாக்கெட்டா பேசுன்னு. கடவுளே, எனக்கு வந்த சோதனையா? என்ன சோதனை அங்க சொல்லுவாரு. வா இட்லியோட போகலாம். ஆட்ட அறுக்க கூட்டிட்டு போறது மாதிரி கூட்டிட்டு போறேன். ஐயா